டியர் என்சிசி கேடர்ஸ், நாம் இன்றைக்கி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, அதாவது வந்து பேரழிவு மேலாண்மை அப்படிங்கிறது வந்து அர்த்தம். டிசாஸ்டர் அப்படிங்கிறது வந்து பேரழிவு, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மேலாண்மை அப்படிங்கிறது வந்து குறிக்கும். இதில் வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் என்டிஎம்ஏ, அதாவது வந்து என்டிஎம்ஏ அப்படிங்கிறதோட விரிவாக்கம் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இதில் உள்ள முதல் லெட்டர் மட்டும் வந்து எடுத்து வந்து வச்சுருக்காங்க. இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் பெர்ஃபார்ம்டு இன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பேரிடர் மேலாண்மை சட்டம் வந்து எப்போ வந்து செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா 23 டிசம்பர் 2005 வந்து செயல்படுத்தினாங்க. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின், என்டிஎம்ஏ ஹெட்டட் பை அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. என்டிஎம்ஏயோட தலைவர் வந்து யார்? அதாவது வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோட தலைவர் வந்து யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். இப்போ பிதே வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து 4வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எஸ்டிஎம்ஏ. எஸ்டிஎம்ஏ அப்படிங்கிறதோட விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து இதோட முழு விரிவாக்கம். இப்போ பிதே வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து 5வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோட ஆணையத்தோட தலைவர் வந்து யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட தலைவர் வந்து யார்? யார் வந்து இருப்பாங்க அப்படின்னா ஒன்று கலெக்டராக இருப்பாங்க, இல்லை கமிஷனராக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் வந்து இருப்பாங்க. இப்போ டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 6வது கொஸ்டின், ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஹெட்டட் பை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட தலைவர் வந்து யார்? யார் அப்படின்னா வந்து சீஃப் மினிஸ்டர். இப்போ சீதே வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 7வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிஆர்ஐ. பிஆர்ஐ அப்படிங்கிறதோட விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத வந்து இதோட முழு விரிவாக்கம். இப்போ ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து 8வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிடிஎம்ஏ. டிடிஎம்ஏ அப்படிங்கிறதோட முழு விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இப்போ ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து 9வது கொஸ்டின் வந்து பார்க்கணும். டஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பை இன்டர்மீடியேட்டரி மெட்டீரியல். அதாவது வந்து வெப்பத்தை வந்து மாற்றுறதுக்கு ஒரு இடைநிலை பொருள் வந்து தேவைப்படுது. அதுக்கு வந்து பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா கண்டக்ஷன். கண்டக்ஷன் அப்படின்னா வந்து தமிழில் வந்து கடத்துதல் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். இப்போ இது கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 10வது கொஸ்டின், டஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் த்ரோ கேசஸ் ஆர் ஸ்மோக். அதாவது வந்து வெப்பம் வந்து பரிமாற்றம் வந்து ஆகிறதுக்கு கேஸும் புகையும் வந்து தேவைப்படுது. அதோட பேர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா கன்வெக்ஷன். இதோட பேர் வந்து என்ன அப்படின்னா கன்வெக்ஷன். அப்போ ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 11வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். டஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஃப்ரம் சோர்ஸ் ஆஃப் ஃபயர் வித்தவுட் மீடியம். அதாவது மீடியம் இல்லாமல் ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குரிய பேர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ரேடியேஷன். இப்போ சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து 12வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். டஸ் இஸ் ரிமூவல் ஆஃப் ஃபியூல் அண்ட் கம்பஸ்டபிள் ஃப்ரம் ஃபயர் சைட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எரிபொருளை வந்து அதாவது வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப எரிபொருளை வந்து அகற்றுறது, நெருப்பு தளத்தையும் வந்து அகற்றுறதோட பேர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஸ்டாப்பேஷன் அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ ஏதே வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 13வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். டஸ் ஃபார் ஃபயரிங் எக்ஸ்டிங்யூஷர் ஃபயர்ஸ் எக்ஸ்டிங்யூஷிங் ஃபயர் இன்வால்விங் ஆர்டினரி கம்பஸ்டபிள் மெட்டீரியல். அதாவது வந்து சாதாரணமாக எரியக்கூடிய பொருளை வந்து தீயை அணைக்கிறதுக்கு வந்து எதை வந்து பயன்படுத்துகிறாங்க? சோடா ஆசிட் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 14வது கொஸ்டின், விச் டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அப்படின்னா வந்து தீயை அணைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துகிறக்குரிய ஒரு அதாவது வந்து தீ அணைப்பான். ஓகே தமிழில். விச் டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இஸ் யூஸ் டு எக்ஸ்டிங்யூஸ் ஃபயர் இன் ஆயில்ஸ், ஃபேட்ஸ் அண்டு கிரீஸ். அதாவது வந்து ஆயில் அப்படின்னா வந்து எண்ணெய், ஃபேட்ஸ் அப்படின்னா வந்து கொழுப்பு, அண்டு கிரீஸ் இந்த மூணுலேயும் வந்து தீ அணைக்கிறதுக்கு வந்து எதை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபோம் டைப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் நுரையாக வந்து வரும், அதை வச்சு வந்து தீயை வந்து அனுப்பாங்க. இப்போ சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 15வது கொஸ்டின், விச் டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இஸ் யூஸ் டு எக்ஸ்டிங்யூஸ் ஃபயர் இன் லைவ் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் வந்து ஃபயர் வந்து உண்டாயிருச்சு அப்படின்னா எதை வச்சு வந்து நம்ம வந்து எந்த தீயணைப்பானை வச்சு வந்து அணைக்கணும்? சிடிசி அப்படின்னா கார்பன் டெட்ராக்ளோரைட் அப்படிங்கிற எக்ஸ்டிங்யூஷர் வச்சு நம்ம வந்து தீயை வந்து அணைக்கணும். அடுத்து வந்து 16வது கொஸ்டின், வேர் பிளாஸ்டர்ட் 2 ஆட்டோ பாம்ஸ் டூரிங் வேர்ல்டு வார் 2.
வேர்ல்டு வார் டூரில் ஆட்டாமம் வந்து அணுகுண்டுகள் வந்து எங்கே வந்து வெடிச்சாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க, எந்த கண்ட்ரியில், அதாவது வந்து எங்கே அப்படின்னா ஜப்பானில். அப்போ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். வென் த ஃபஸ்ட் இந்தியன் நியூக்ளியர் பாம் வாஸ் எக்ஸ்ப்ளோஸ்ட், இந்தியாவோட முதல் அணுகுண்டு வந்து எப்போ வந்து வெடிச்சாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எப்போ அப்படின்னா மே 18, 1974 பொக்ரானில் வந்து வெடிச்சாங்க. இப்போ சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 18வது கொஸ்டின், போபால் கேஸ் டிசாஸ்டர் வாஸ் எ கெமிக்கல் லீக் தட் அக்கர்டு ஆன், எப்போ வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி. போபாலில் வந்து ஒரு கேஸ் லீக்கேஜ் வந்து ரசாயன கழிவு வந்து ரசாயன கசிவு வந்து ஏற்பட்டது, அது வந்து எந்த ஆண்டுன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. எப்போ அப்படின்னா 1984 டிசம்பர் 2 வந்து நடந்தது. அப்போ சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து 19வது கொஸ்டின், மாஸ் கில்லிங் டிசீஸ் கேன் பி ரெஃபர்டு அஸ் அப்படின்னு கேட்குறாங்க. வெகு ஜனங்களை வந்து கொல்றதுக்குரிய முறையோட பேர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா பயோலாஜிக்கல் டிசாஸ்டர் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். வாட் டைப் ஆஃப் டிசாஸ்டர் இஸ் மோஸ்ட் ப்ராமினன்ட் இன் இந்தியா, இந்தியாவில் வந்து எந்த பேரழிவு வந்து முக்கியமாக வந்து நடக்குது, பேரழிவு வந்து எது மூலியமாக வந்து நடக்குது அப்படின்னா வெள்ளம் மூலியமாக வந்து நடக்குது. இப்போ சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். பிளட் அப்படிங்கிறது தான் வந்து ஃப்ளோட் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர். ஃப்ளோட் அப்படின்னா வந்து வெள்ளம், அது மூலியமாக தான் வந்து நடக்குது. அதுக்கடுத்து 21வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், த ரோல் ஆஃப் விச் ஏஜென்சி இஸ் இம்பார்ட்டன்ட் இன் டிசாஸ்டர் ப்ரிவென்ஷன், எந்த ஏஜென்சி வந்து பேரிடர் தடுப்பில் வந்து மெயினாக வந்து செயல்படுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது அப்படின்னா வந்து மீடியா தான் வந்து பயன்படுது. இப்போ ஏ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நம்ம வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 21 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நல்லா வந்து புரிஞ்சிருக்கும்னு சொல்லி வந்து நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.